வணக்கம். கேஆர்எம் ஹெர்பல் மெடிசின்ஸ். மருந்து எப்படி வேலை செய்யுது? ரிசல்ட் இருக்கா? அப்படின்னு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ரிசல்ட் ப்ரூஃப் வீடியோ தான். பிரதர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணி. பூவஞ்சத்திரத்துலேருந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாரு. 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு கேளுங்க. உங்களுக்கு நான் அப்படியே ஷார்ட்டாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் இதில். வீடியோவோட இருக்கு. ப்ரோ வணக்கம் ப்ரோ. நான் தென்காசிலேருந்து பேசுகிறேன். உங்களோட வீடியோ வந்து நான் யூடியூப்பில் பார்த்துருந்தேன். என்னோடய கோழிகள் நானும் இதேமாதிரி தான் கோழி பண்ண வச்சுருக்கேன். என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாக கேட்குறேன். க்யூர் ஆகிற மாதிரி இருக்குது, மறுபடியும் க்யூர் ஆகலை. சளி இப்போ முற்றி அந்த கண்ணுலாம் வந்து ஒரு 10 கோழிக்கு அந்த மாதிரி ஒரு சைடு கண்ணு மூடக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இது எப்படி ஆர்டர் பண்ணணும், அமௌண்ட் எவ்வளவு, அதுங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க. அவர் ஆல்ரெடி இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. கியூர் ஆகிற மாதிரி இருக்கு, ஆனால் திருப்பி வந்துட்டே இருக்கு. இப்போ கண்ணுலாம் மூடிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அன்னைக்கே பேசினார். 18ஆம் தேதி மார்ச் பேசினாரு. அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் போட்டு சளி மருந்து தான், இங்கே பாருங்க, சளி மருந்து தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினாரு. இதில் மேலே இருக்கு பாருங்க, காப் சிரப். ஸோ காப் சிரப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு பேமெண்ட் போட்டு வாங்கிட்டாரு. இப்போ அவருடைய பண்ணையுடைய வீடியோலாம் அனுப்புனாரு. நான் அதை அப்புறமேட்டு காமிக்கிறேன். பாதிக்கப்பட்ட கோழிங்களை டைரெக்டாக காமிச்சிடுறேன். இதுதான் பிரச்சனைன்றதையும் காமிச்சாரு. இது மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு உறங்கிட்டே இருக்கு, சளி இருக்கு, ரக்கையை தொங்க போட்டுடுச்சுங்க, தலை வீக்கம் இருக்கு. அங்கே பாருங்க, ரக்கையை தொங்க போட்டு அப்படியே குறுக்கிட்டே இருக்கு பாருங்க. அப்படியே நிற்குது பாருங்க, அந்த கருப்பெல்லாம் பாருங்க அப்படியே நிற்குது. அது 20ஆம் தேதி மதியம் கிடைச்சதுமே அவர் தண்ணியில் கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் 21ஆம் தேதி எப்படி இருக்குன்னு அவர் ஆடியோ ஒன்று அமைச்சிருக்காரு, அதை கேளுங்க. ப்ரோ அந்த மெடிசனை நான் இதோட 3 நேரம் கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு தண்ணி காலி ஆகிட்டே இருக்கு. அது நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டு ஓரளவுக்கு நோயும் தெளிஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இற மறுபடியும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்டிவாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டு. தண்ணி வந்து வைக்கிறது வந்து 1/2 லிட்டர் கம்மியாக தான் வைக்கிறேங்கனால அடிக்கடி காலி ஆயிடுது. அப்போ தண்ணி வைக்கும்போதெல்லாம் 2-3 டைம் வைக்கலாமா, இல்லை ஒரு நாளைக்கு 2 டைம் தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறத கேட்குறேன். இல்லை வாய் வழியாக இருந்தாலும் சரி, தண்ணியில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதை மட்டும் சொல்லுங்களேன் ப்ரோ. தண்ணி வைக்கும் போதெல்லாம் கலந்து வைங்கண்ணா, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லைனா வாய் வழியானா காலையில் ஒரு வேளை, பொழுதுக்கு ஒரு வேளை கொடுங்க. ரொம்ப வீக்காக இருக்குன்னா மதியம் ஒரு வேளை கொடுங்க. இல்லைண்ணா, நேற்று மத்தியானம் எனக்கு மருந்து கிடச்சிது. நான் மத்தியானம் வச்சுருந்தேன், அப்புறம் நைட்டு வச்சுருக்கேன், இன்னைக்கு காலையில் வச்சுருந்தேன். காலையில் வச்ச பிறகு எல்லாமே ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. அந்த ரொம்ப 10 கோழி வந்து கொஞ்சம் நோயில் இருந்தது, அது ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டு. இப்போ கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டு, கொஞ்சம் ஓட வைக்கிறதுக்கு கொஞ்சம் இறமையாக இருக்குது. அந்த கண்ணு மட்டும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக திறக்கு, லேசாக மூடிடுது. அதான் கேட்டேன் பாப்பா. அதுக்கு மட்டும் 2 நேரம் கொடுத்தா போதும். இவர் 3 வேலை தான் கொடுத்துருக்காரு. 20ஆம் தேதி கையில் மதியம் கிடச்சிது. மதியம் நைட்டு காலையில் கொடுத்துட்டு எனக்கு மதியத்துக்காக எனக்கு வந்து பார்த்தோன்னா மெசேஜ் இதுமாரி போடுறாரு. 3 வேலை கொடுத்ததுக்கு இந்த அளவுக்கு பரவாயில்ல, இப்போ ஆக்டிவாக இருக்குது, நல்லா தண்ணி கொடுக்குது, இறை எடுக்குது, இது மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டாரு. ஒரு 4 நாள் கழிச்சு அவரே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 நாள், அதாவது 22லேருந்து 28 அன்னைக்கு ஒரு ஆடியோ அனுப்புறாரு. அதை கேட்டு பாருங்க. ப்ரோ நீங்கள் கொடுத்த மெடிசன் நல்லா வேலை செய்யுது ப்ரோ. ஓரளவுக்கு எல்லாமே கிளியர் ஆகிட்டு. டெட் கண்டிஷனில் போனாலும் ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆகிட்டு. ஒரு 2 கோழி மட்டும் ரொம்ப முத்தி இருந்தது, அது மட்டும் செத்து போச்சு. 12 இருந்துச்சு, அதில் ஒரு 10 கிட்ட ஆக்டிவ் ஆகிட்டு. என்கிட்ட கோழி வந்து எல்லாமே சண்டை ப்ரீடு, ஒரு 200 கோழிக்கு மேலே கிடக்கு. அதனால் இன்றைக்கி நான் மெடிசன் ஆர்டர் போட்டால் எனக்கு நாளைக்கு கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி ஈவினிங்லேயே போட்டு விட்டுலாமா? பண்ணிக்கலாம் ப்ரோ. இவர் எல்லாமே சண்டை சேவல் தான் வளர்க்குறாரு. 12 உருப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டார். 12ல் 10 காப்பாற்றிட்டு 2 ரொம்ப முடியாத கண்டிஷன் வச்சு இறந்து போச்சுன்றாரு. நீங்கள் முன்கூட்டியே நோய் வந்த அன்னைக்கே நீங்கள் இதுமாரி மருந்து கையில் வச்சுருந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதையுமே நம்ம சாகாமல் காப்பாற்றிடலாம். அதுவே முன்கூட்டியிலேருந்து தினமும் குடிக்கிற தண்ணியில் கலந்து வச்சிங்க அப்படின்னா நோயே உங்கள் பண்ணையில் வராது. நோய் சம்மந்தமான டென்ஷனு, ப்ரெஷரு எதுவுமே கவலையே இல்லாமல் ஜம்முன்னு உங்கள் பண்ணையை ரன் பண்ணலாம். கம்மியான மினிமம் பேக் 500 கூட இருக்குது. சின்ன பேக், சின்ன பண்ணை வச்சுருக்கலாம், ஒரு 500 பேக் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு வரும். 6 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். மருந்து எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது. முழுக்க முழுக்க ஹெர்பல் தான். சளிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மூலிகைகள் போட்டிருக்கோம். உள்ள ஆடாதோடா, துளசி, கருப்பு வால்மிளகு, கருமிளகு, அதுக்கடுத்தது கற்பூரவள்ளி, அதுக்கடுத்தது தூதுவளை,
சித்தரத்தை, இது மாதிரி நிறைய மூலிகைகள் போட்டிருக்கோம். சரிங்களா? ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட கெமிக்கல் கிடையாது. இதனால எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது. தைரியமாக நம்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ இவரை பற்றி ஷார்ட்டாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் ப்ரீஃபான வீடியோஸ் நான் நிறைய போடுறேன். இதுக்கப்புறம் அவர் அது ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரெகுலராக ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் பேமெண்ட்டு, இதுவும் பேமெண்ட்டு தான். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க, பேமெண்ட்டு தான். ரெகுலராக அவர் வாங்கிட்டே தான் இருக்கார். சரிங்களா? ஸோ நல்லா இருக்கும் ரிசல்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளே இறப்பு இருக்காது. நீங்கள் சண்டை சேவல் வளர்க்குறீங்க, இறந்து போச்சுன்னா அது அவ்வளோ லாஸ் உங்களுக்கு. நீங்கள் மருந்து டெய்லியும் 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரே ஒரு மூடி கலந்து வச்சிங்கன்னா போதும். இறப்புன்றது சுத்தமாக இருக்காது. நோய் வந்த கோழிகளையும் காப்பாற்றிடலாம், நோய் வராமலும் தடுத்துடலாம். வெள்ளை காய்ச்சல், குறுகி நிற்கிறது, வெயிட் கெயின் ஆகலை, ஆக்டிவாக இல்லை, சுணக்கமாக இருக்குது, அது மாதிரியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். லிவர் ஃபால்ட்டாக இருக்கிறது, சுக்கா, இது மாதிரியான பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பரை தரேன். நன்றி.